குதிரையின் புத்திசாலித்தனம். ஒரு விவசாயி தனது வயலில் ஒரு குதிரையை வளர்த்து வந்தார். அந்த குதிரை மிகவும் உழைப்பாளி. தினமும் பயிர்களுக்கு தேவையான பொருட்களை ஏற்றிச் சென்று விவசாயிக்கு உதவியும் வந்தது. ஒருநாள் அந்த விவசாயி அந்த குதிரையை காட்டுக்குச் கொண்டு சென்று அதற்கு பசும்புல் சாப்பிட விட்டுவிட்டார். குதிரை பசும்புல்லை சுவையாக சாப்பிடும்போது அருகிலிருந்து ஒரு சிங்கம் வந்தது. சிங்கம் குதிரையை பார்த்து, இந்தக் குதிரை எனக்கு நல்ல உணவாக இருக்கும் என்று நினைத்தது. அது குதிரையைத் தாக்கத் தயாராக இருந்தது. குதிரை சிங்கத்தை பார்த்ததும் பயந்து போனது. ஆனால் அது உடனே ஒரு யோசனை செய்தது. அது சிங்கத்திடம், சிங்கராஜா, நீங்கள் மிகவும் வலிமையானவர். ஆனால் நான் உங்களால் சாப்பிட முடியாத குதிரை. என் காலில் ஒரு பெரிய முள் புகுந்துவிட்டது. நீங்கள் அதை சரிசெய்த பிறகே சாப்பிட முடியும் என்றது. சிங்கம் அதை நம்பி, அதனால்தான் உன் நடை மெதுவாக இருக்கிறதா? சரி, முதலில் அதை சரி செய்கிறேன் என்று கூறி குதிரையின் காலுக்குச் சென்றது. அதே நேரத்தில் குதிரை சிங்கத்தை முட்டித் தள்ளிவிட்டு விரைவாக ஓடிச் சென்றது. கதையின் நெறி: சிக்கல்களில் சிக்கும்போது பயந்து விடாமல் புத்திசாலித்தனமாக செயல்பட்டால் எந்த பிரச்சனையையும் தீர்க்க முடியும்.